ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்பில் என்ன ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க மோஸ்ட்லி ஏன் சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல தொந்தரவுகள்லாம் ஏற்படுது, அதை எப்படி குணப்படுத்திக்கலாம், மூலிகை மூலமாக எந்த மாதிரியான நம்ம பொருட்கள்லாம் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிற மாதிரியும், குழந்தைங்க ரொம்ப டயர்ட்னஸாக இல்லாமையும், அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு மூலிகைகள் எந்த அளவில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க ரொம்ப உடல் எடை அடிக்கடி குறைவாங்க, எப்போவுமே உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போயிட்டே இருக்கும், ஒரு ஆக்டிவாக இல்லாமல் டயர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வயிற்றுல பூச்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதே மாதிரியே 6 மாதத்துக்கு ஒரு டைம் பூச்சி மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுமே முக்கியமான ஒரு கட்டாயமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் குழந்தைங்க ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு பூச்சி மருந்து கொடுக்கறது நல்லது. இதுவே மூலிகையாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் குழந்தைகளுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, WBC அதாவது இரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லைங்களா. இதுக்குமே கூட நியூட்ரிஷியன் குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே ஏற்படும். அப்புறம் குழந்தைங்களுக்கு மாந்தம் பிடிச்சிருச்சு, சரியாக பால் குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை என்ன அப்படின்னா, அதாவது பிள்ளை வளர்த்தி அப்படின்லாம் கூட இந்த மூலிகையை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வசம்பு தான். இந்த வசம்பு மூலிகையை நம்ம நெருப்பில் சுட்டு அதில் இருக்க அந்த கொஞ்சம் கறியை எடுத்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைங்களோட நாக்கில் வச்சோம் அப்படின்னா, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசு வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை கட்டாயமாக பண்ணலாம், தவறொன்றும் இல்லை. அந்த மூலிகையை நம்ம நாக்கில் வைக்கலாம். அல்லது பெருங்காயம் தாய்ப்பாலில் கலந்து அந்த குழந்தையோட வயிற்றுல தொப்புல சுற்றி 10 மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் மாந்தம் பிடிச்சிருக்காம அது விலகிரும். பசியுமே கூட நல்லா எடுத்து குழந்தை ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். நியூட்ரிஷியன் குறைவில்லாமையும் பார்த்துக்கணும், இரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை குறையாமையும் பார்த்துக்கணும். குழந்தைக்கு வயிற்றுல பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி இந்த மூலிகையை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்க முடியும். இந்த வசம்பு மூலிகை குழந்தைங்களுக்கு மாந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பசியின்மை போக்குறதுக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததாக குழந்தைங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அழியறதுக்கு என்ன ஒரு மூலிகை அப்படின்னா, நீங்கள் 3 to 4 வாரங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே போதும். சண்டே அல்லது மற்ற ஏதாவது ஒரு நாட்களில் கருவேப்பிலை, கடுக்காய், இந்து உப்பு, வேப்பங்கொழுந்து, பூண்டு, பெருங்காயம், சீரகம், மிளகு, வசம்பு, சுக்கு, இந்த மாதிரி இதை எல்லாமே நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன, அதாவது சுண்டைக்காய் சைஸில் ஒரு உருண்டை அளவுக்கு குழந்தைக்கு சுடுதண்ணியில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாந்தம் பசியின்மைங்கிற தொந்தரவு இருக்காது. இப்போ நம்ம பெரியவங்களுமே கூட இது சாப்பிடலாம், ஏன்னா இதெல்லாம் இயற்கை சார்ந்தது தான் இல்லைங்களா. ஸோ பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு அந்த இதை பூச்சி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உருண்டையை அப்படியே வாயில் போட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கலாம் நம்ம பெரியவங்க. அதே குழந்தைங்களுக்கு சுடுதண்ணியில் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மாந்தம் பசியின்மை தொந்தரவுங்கிறது இருக்கவே இருக்காது. கட்டாயமாக பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னா, புரோட்டீன் ரொம்ப ரொம்ப மெயின். பருப்பு வகைகள் கட்டாயம், அப்புறம் ஃபிஷ் கொடுக்கலாம், நட்ஸ் வகைகள், சிறுதானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு எதை அவங்களால சாப்பிட முடியும். இப்போ ஆப்பிள்லாம் வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம், பருப்புமே கூட வேக வச்சு சும்மா லைட்டாக கொடுக்கலாம், அல்லது லைட்டாக ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப பெட்ரு. அப்புறம் இப்போ நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியவங்க ரொம்ப செல்லமாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் குழந்தைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இனிப்பு வாங்கி கொடுக்கறது, கார உணவுகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாவே பசியின்மை அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்கி சாப்பிட்ற இந்த ஸ்நாக்ஸ்னால தான் அவங்களால அடுத்த நேரம் வீட்டில் சாப்பிட முடியாமல், ஒரு பால் குடிக்க முடியாமல், ஒரு மாதிரி மதமதப்பாக இருக்கிற மாதிரிலாம் கூட குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ கடை ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஏன் அப்படின்னா, இம்யூனிட்டி பவர் குறைய ஆரம்பிச்சிடும், நியூட்ரிஷியன் குறைய ஆரம்பிச்சிடும், உடம்புக்கு ப்ரோட்டீன் இருக்காது. ஏன்னா வீட்டு உணவுகள் பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குற உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கும். இந்த மாதிரி கடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பல்லும் கூட சொத்தையாக ஆரம்பிச்சிடும், எலும்புகள் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நாமளே ஓனாக சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதுமே கூட ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறுதானியங்கள் நல்லா வறுத்துக்கலாம்,
கம்பு கேழ்வரகு இதையெல்லாம் நல்லா முளைக்கட்டி கொடுக்கலாம். சிறுதானியங்களை வறுத்துட்டு கம்பு கேழ்வரகு இதை முளைக்கட்டி, அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து நட்ஸ் வகைகள், கொண்டைக்கடலை, நிலக்கடலை, சுக்கு, ஏலக்காய் இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு காலையில் வந்து சுடுதண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். அல்லது பாலில் கலந்துமே கூட குழந்தைங்களுக்கு செர்லாக்லாம் எப்படி வாங்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அதர் ப்ராடக்ட் வெளியில இருந்து நமக்கு பேக்கிங்கில் வருது. அதே நாமளே இந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணுறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனாக இருக்கட்டும், இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்கு, WBC இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம ஓன் ப்ரிப்பரேஷனில் சத்து மாவு செஞ்சு கொடுத்தோம், இந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. மெயினாக முளைக்கட்டிய கேழ்வரகுமே கூட 5 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான உணவு. அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த சத்து மாவு கஞ்சியும் கொடுத்துட்டு முளைக்கட்டிய கேழ்வரகு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கனாலுமே கூட குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல சத்துள்ள ஆகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பருத்தி விதைகளை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட வெல்லம், தேன் அல்லது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலுமே கூட ஒரு ஆரோக்கியமான உணவு. இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, இதையுமே கூட நல்லா ஊற வச்சு கஞ்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா செம்ம ஆரோக்கியமான அற்புதமான ஒரு உணவு குழந்தைங்களுக்கு. அப்புறம் நேந்திரம் பழம் கூட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவு தான் குழந்தைங்களுக்கு. இந்த நேந்திரம் காயை என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் தேங்காய் பால் அல்லது பருத்தி பால், இதோட வெல்லமோ தேனோ அல்லது கருப்பட்டியோ ஸ்வீட்டுக்காக ஏதோ ஒன்று கொஞ்சம் கலந்துட்டு இதையுமே நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கருப்பு உளுந்தில் கஞ்சி வச்சு கொடுக்கறது, இப்போ நான் சொன்ன இந்த நேந்திரம் காயில் வந்து அந்த பவுடர் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், நல்லா பசி எடுக்கும், குழந்தைங்களுமே நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற குழந்தைங்களுக்கு தான் இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. மற்ற குழந்தைகள்லாம் பாரு, இந்த ரோட்டோரங்களில் இருக்கிற குழந்தைகள் கூட எவ்வளோ ஒரு ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்பிட்டா கூட எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறோமே, ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு தான் இப்படி வருதேன்னு நம்ம சிலர் நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்துட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்களை வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அதாவது குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் ஏற்பட்டது அப்படின்னா சித்தால எந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்குது, அல்லது ஹோம் ரெமிடியா இயற்கையான பொருட்களை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கான சளி காய்ச்சலை வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு லைட்டாக சளி வர ஆரம்பிச்சிருச்சு அல்லது இருமல் அல்லது காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ட்ரே அல்லது ஒரு ஷெல்ஃபே மெடிக்கல் ஷாப்பே வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். லைட்டாக ஆரம்பிக்கும் போதே 5 ml 10 ml அப்படின்னு அவங்களே அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ணவும் முடியாது தான். இருந்தாலும் குழந்தைங்களோட நலனை கருத்தில் கொண்டு நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்த உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகாமல் நம்ம வந்து இயற்கை மருந்துகள், இயற்கை மூலிகைகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்டராகவே இருக்கும். இப்போ சளி காய்ச்சல்லாம் இருக்குது அப்படின்னா தூதுவளை ரசம் வச்சு கொடுக்கலாம், இல்லை வெற்றிலை கஷாயம் வச்சு கொடுக்கலாம். இப்போ வீசிங் இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்படின்னா ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தால இருக்குது. இதை வந்து ஒரு 5 ml சுடுதண்ணியில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னாலுமே அந்த குழந்தைக்கு வீசிங் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சித்தால நிறைய மருத்துவ வைத்திய முறைகள் இருக்கும்போது நம்ம எடுத்த உடனே டக்குன்னு வந்து அதர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகிறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அப்போதைக்கு இருக்கக்கூடிய கிருமிகளை தான் அழிக்குமே தவிர கூடவே குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சத்துக்களையும் குறைச்சிரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்பா சளி சரியாயிடுச்சு, காய்ச்சல் சரியாயிடுச்சு, அது எப்படி சரியாச்சு, மூலிகையினால் சித்த மருத்துவத்தினால சரியாயிருந்தது அப்படின்னா ஓகே, அது நார்மல். அதே வேறு ட்ரீட்மெண்ட்ஸால் சரியாயிருந்தது அப்படின்னா கிருமிகள் இறந்திருக்கும், சத்துக்கள் கட்டாயமாக குறைய தான் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சித்தா அல்லது வீட்டு வைத்திய முறை, இப்போ பாலில் வந்து மிளகு, சுக்கு, இஞ்சி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜஸ்ட் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த இருமல்ங்கிறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி என்னென்ன வீட்டு வைத்தியங்கள் இருக்குது, மூலிகைகள் வச்சு பயன்படுத்தலாம், சித்தாவில் எந்த மாதிரி வைத்திய முறைகள் இருக்குதுன்னு பார்த்து குழந்தைங்களை நம்ம கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயுமே, சளி காய்ச்சல் மற்ற எந்த நோய்களுடைய வீரியமே அதிகரிக்காமல் ரொம்ப குறைஞ்சு நம்ம குழந்தைங்களை வந்து சீக்கிரமாக நல்லா ஆரோக்கியமாக க்யூராக வச்சுக்க முடியும். அதனால் மெடிக்கல் ஷாப்பை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி மூலிகைகள் பக்கம் கொஞ்சம் நம்ம வர்றது அப்படிங்கிறது குழந்தைங்களோட உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்குமே கூட அது ரொம்ப வழியாக இருக்கும். இப்போது காது வலி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆகாஷ் முத்ரா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முத்ராவை டெய்லியுமே 15 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது காது வலிக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும்.
இந்த முத்ராவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல் நடுவிரலோட நுனி மட்டும் ஜாயிண்ட் ஆகணும், மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். மைண்டு, உடம்பு, முதுகு எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த முதிரையை நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக காது வலி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு, அதாவது 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறதுனாலையுமே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது 5 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா இந்த குடிநீர் எல்லாமே 30 ml கொடுக்கலாம். 10 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஒரு 50 ml கொடுக்கலாம். அடல்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 80 ml கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே எடுத்தோன்னே நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு, சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகாமல் இந்த மாதிரி மூலிகைகள் மூலமாக ஃபஸ்ட்டு குணப்படுத்த பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து வைத்திய முறைகள் இல்லையா. அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வீட்டிலேயே 7 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 10 குழந்தைகள் கூட வளர்த்திருக்காங்க நம்ம பாட்டி, ஆயா, தாத்தா இவங்களாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த உடனே மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகாமல் கஷாயம், இந்த குடிநீர், இந்த மூலிகைகள், லேகியம் இந்த மாதிரி சித்த வைத்திய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் தாக்காமல் அவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே கூட கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து உரை மாத்திரை அப்படிங்கிறது கொடுக்கறதுமே நல்லது தான். 13 வயசு வரைக்குமே கூட டெய்லியுமே கூட உரை மாத்திரை கொடுக்கலாம். அதாவது 5 வயசுலேருந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மாத்திரையும், 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 2 மாத்திரை அளவுக்குமே 13 வயது வரைக்குமே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கு. தாண்டிக்காய், கடுக்காய், ஜாதிக்காய், இந்த மாதிரி பூண்டு, அதிமதுரம், இந்த மூலிகைகள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால உரை மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த வித பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மாத்திரை தான். அதனால் டெய்லியுமே குழந்தைங்களுக்கு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி 1 அல்லது 2 மாத்திரைகள் கொடுக்கறதுமே கூட நல்லது தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி, தேற்றான் கொட்டை இந்த லேகியம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். இம்யூனிட்டி பவர் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக நோய்கள் டக்குன்னு தாக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லேகியம் கொடுக்கறதுமே கூட குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு அதிக நன்மை பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த நார்மலாக நீங்கள் மூலிகையில் லேகியம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். மற்ற மூலிகைகள் வந்து கசப்பாக இருந்தாலுமே எந்த ஒரு கசப்பு உணவுகளுமே கூட எந்த ஒரு கசப்பான உணவுகளுமே மூலிகைகளுமே கண்டிப்பாக உடலுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற உணவுகளுக்கு நம்ம தேன், வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் இந்த நெல்லி, தேற்றான்கொட்டை லேகியம் பயன்படுத்தும் போது அதுலேயே ஸ்வீட் இருக்கும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவங்கள நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்புறம் இன்னும் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் மலம்லாம் வந்து பெட்லேயே பண்ணிடுவாங்க அல்லது ட்ரெஸ்லேயே பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி குழந்தைகள் எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கும், நியூட்ரிஷன் குறைபாடு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பயந்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது மேமோ சாரோ யாராவது வந்து அவங்கள ரொம்ப மிரட்டி அவங்கள ரொம்ப ஒரு சிவியராக கைட் பண்ணியிருப்பாங்க. அல்லது வீட்டில் இருக்க குழந்தைங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது மிரட்டுவாங்க இல்லைங்களா, பக்கத்தில் இருக்கவங்க அல்லது வீட்டில் இருக்கவங்க மிரட்டினாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வந்து தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நினைவுகள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறதா இருக்கட்டும், யூரின் போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாமல் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவுகள், அதாவது பயம், இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம திரிபுலா சூரணம் யூஸ் பண்ணுறதுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கீரைகள், நிறைய சத்து உள்ள பழங்கள் இதெல்லாமே பயன்படுத்தணும். அப்படின்னாலுமே குழந்தைங்களுக்கு இந்த குறைபாடு அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம வந்து இதுக்கும் எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ் எடுத்து அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய சத்துக்களையும் குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் மெயினாக காய்கறிகளில் துவர்ப்பு உள்ள காய்கறிகள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. மெயின் திரிபுலா சூரணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. அப்புறம் ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாக புசுன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சரியாக அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. இப்போ நம்ம மேக்ஸிமம் குழந்தைங்களை என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திடுறோம், இல்லை கேட்டை லாக் பண்ணிடுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால வெளியில எல்லாம் அவங்களால விளையாட முடியல. மற்ற குழந்தைங்களோட நல்லா ஆக்டிவாக விளையாடும் போது தான் அவங்களுக்கு நல்லா பசிக்கும், நல்லா அவங்களோட ஹெல்த்து, மைண்டு, உடம்பு எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால டிவி, மொபைலு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்றோம். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனால தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டா கண்டிப்பாக தொப்பை போடுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள், பசி எடுக்காமல் இருக்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சின்னவங்களுக்குமே தான் இருக்கும். சின்னவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையும் அதிகரிக்கிறது, தொப்பை போடுறது எல்லாமே கட்டாயமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கடை ஃபுட்ஸ், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸை நம்ம ஸ்நாக்ஸுங்கிற பேரில் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தி
ஈஸியாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உணவு வகைகள் கொடுக்கலாம். மற்ற ஏதாவது இப்போ சிறுதானியங்கள் இந்த மாதிரி நல்ல இயற்கையான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த தொப்பை போடுறது, இல்லை உடல் எடை அதிகரிக்கிறது, உடல் எடை தான் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எந்த தொந்தரவும் இல்லாமல் இம்யூனிட்டி பவருமே கூட நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரமாக நான் சொன்ன இந்த இயற்கை மூலிகைகள், இயற்கை உணவுப் பொருட்கள், இயற்கை சார்ந்த இந்த உணவுகளை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா குழந்தைங்களை ரொம்பவே ஆரோக்கியமாக அழகாக வளர்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அடுத்ததாக இந்த காது வலி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் மோதிர விரல், சுண்டு விரல் ரெண்டுக்கும் இடையில இந்த இடத்துல வந்து நம்மளோட கட்டை விரலால் ப்ரெஸ் ரிலீஃப் இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காது வலி தொந்தரவு இல்லாமையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ்க்கு எந்த மாதிரியான உணவுகள், மூலிகைகள், மருந்துகள் இயற்கையாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 1 yearsக்கு மேலே இல்லை 2 years 5 yearsக்கு மேலே குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறுதானியங்கள் இந்த மாதிரி உள்ளடக்கி இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.